வெல்கம் டு ஜேஎஸ் டெய்லி ட்ரெஷர். சீசன் தொடங்கிடுச்சுல்ல, வாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியோட தென்காசி பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை சீரீஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இதில் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். எப்படியெல்லாம் நீங்கள் போகலாம் அப்படின்றதையும் நான் பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குற்றாலம்னாலே ஃபுல்லாக மழை சாரல், ஃபால்ஸு அந்த மாதிரி பிளேசஸ்க்கு தான் நம்ம போவோம். ஸோ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 செட் எடுத்துக்கோங்க. எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருங்க. உங்களுக்கு மெடிசின்ஸு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அழகாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு எடுத்து வச்சுருங்க. அங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ் அங்கே கிடைக்காம போனாலும் கஷ்டம். ஸோ ரொம்ப சேஃப்டியாக அங்கே போய் குளிக்கணும். ஸோ அதெல்லாமும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. எனக்கா குடை இருந்ததுன்னா கூட நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. ரெயின் கோட் மாதிரி இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கோங்க. இப்போ தான் பாக்கெட்லேயே வருதில்ல ரெயின் கோட். ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அழகாக கிளம்பிட்டோம். நைட் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ என்னென்ன தேவையோ அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பேக்கில் பேக் பண்ணி 4 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டோம். தம்பி நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டான். ஸோ அழகாக பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு தாம்பரம் போயிட்டோம். ஸோ தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். கரெக்டான டைமுக்கு நம்ம ட்ரெயினும் வந்துடுச்சு. அழகாக ஏறி உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. அவ்வளோதான், தென்காசி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டோம். நல்லா தூங்கி எழுந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடுச்சு. சூப்பராக அந்த இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போனோம். ஏர்லி மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். சூரிய பகவானும் அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி அளித்தார். ஸோ ட்ரெயினில் இதை பார்த்துக்கிட்டே அழகாக பேசிக்கிட்டே போகிறோம். கரெக்டாக அவங்க திங்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஸோ தென்காசியில் அப்படியே குச்சிட்டோம், இறங்கிட்டோம். தென்காசியில் இறங்கினோடனே அழகாக பார்த்திங்கன்னா சூப்பராக தம்பி ஒய்ஃபு பாப்பா ஒரு பிக் எடுத்துக்கிட்டாங்க. அத்தியும் பாப்பாவும் அழகாக மார்னிங் ஒரு காஃபி குடித்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு அப்படியே போனோம். நம்ம ஹோட்டல் கிங்ஸ் பேலஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டல். நல்ல பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆக்சஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ போனாலும் இந்த ஹோட்டலில் தான் புக் பண்ணுவோம். ரொம்ப பார்த்திங்கன்னா ப்ரைஸும் நாமினலாக இருக்கும். ஸோ அழகாக ரூம்குள்ளே போய் நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர் ஒரு ரூமில் தங்கினோம். அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் தங்கிக்கிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா காட் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்படியே போய் அழகாக ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் சூப்பராக ஆகிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டேயில் என்ன சுற்றி பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். சும்மா இருப்போமா, ரூம்குள்ளேயே அழகாக ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக பார்த்திங்கன்னா 6 பேரும் கிளம்பி ரெடி ஆகிட்டு ஹோட்டல் வாசலில் ஒரு பிக் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளம்பினோம். முக்கியம் என்ன, சோறு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மருதம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் தான் போனோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆம்பியன்ஸும் சரி, ஃபுட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அழகாக ஒரு மினி டிஃபன் வாங்கினோம். மினி டிஃபன் வாங்கிட்டு அழகாக நல்லா சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டு வெளியில் திருப்பி ஒரு குரூப் பிக் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக என் கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் எங்கெங்கே போகணுன்ட்டு சுற்றி காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.